அனைவருக்கும் வணக்கம். நான் விஜயன். இந்த வீடியோவில் முக்கியமான சொற்கள் அதனுடைய இன்னும் பிற சொற்கள் என்னென்னலாம் பயன்படுத்திட்டு இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஏற்கனவே தந்தை அப்படிங்கிறதுக்கு வேறு என்ன மதிப்புமிக்க சொற்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். அதுபோல் இப்போது தாய், இவங்களுக்கு வேறு என்னென்ன சொற்கள்லாம் பயன்பாட்டில் இருக்குது அப்படிங்கிறதும் நம்ம பார்ப்போம். வேறு சொற்கள் என்ன இருக்குது, பொருள் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். சரிங்களா? ஒரு குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய பெண் அன்னை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஒரு குழந்தைய பெற்றெடுக்கக்கூடிய பெண் தாய் அப்படின்னா அன்னை அப்படின்னு சொல்லப்படுறாங்க இல்லையா? இதில் அவங்களுக்கு வேறு என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்மா, அதே போல் அன்னை, ஆய், ஆயினாலும் அம்மா, ஈன்றாள், அன்னாய், என்னது அன்னாய், அதே போல் தள்ளி, தள்ளினாலும் அம்மா, தில்லிக்கு ராஜா ஆனாலும் தள்ளிக்கு பிள்ளை, தள்ளி அப்படின்னாலும் அம்மா. அப்புறம் அவ்வை, ஆத்தாள், தாயார், தல்லை, அம்மை, அம்மு, அம்மே, ஆத்தா, அப்புறம் மாதா. ஸோ இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா தாய். ஸோ இவங்களை குறிக்கக்கூடிய வேறு சில சொற்கள், நம்ம பயன்படுத்தக்கூடிய சொற்கள் இல்லையா?